தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப பரமனோட கத்தி குத்து பட்ட இடத்துல வலி ஏற்படுது பரமனுக்கு. டேப்லெட் சாப்பிடலையாட்டுக்கு, வலிக்காக போடுற டேப்லெட்டை சாப்பிடாதனால நைட் டைம்ல வலி எடுத்துக்கிட்டு துடிக்கிறாப்புல. யாருமே வரவே இல்லை. கடைசியில் நம்ம இளமதிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சத்தம் கேட்டு வந்து பார்த்தா பரம வயிற்று வலியால் துடிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, நம்ம இளமதி தான் பரமனை ஹெல்ப் பண்ணுவாங்க. மேபி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஒரு பக்கம் நம்ம இளமதி பரமன் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிஷியோட அண்ணனாக இருப்பான் அப்படிங்கிற டவுட் வரையா வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. எப்படியாச்சும் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. மேபி டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இளமதி முயற்சி பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. எதுக்கு ஆதாரத்தை தேடிக்கிட்டு, ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டா தெரிஞ்சிடும்ல. ஆனால் அடுத்தவங்களை எடுக்க அலோவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது புரியல. இந்த பக்கம் என்னடானா, இந்த ரஞ்சிதம் காசுக்காக ஆசைப்பட்டு கலா கொடுத்து கேணியில் போட சொன்ன அந்த அருணா கொடி, ஏ சிம்பிள் போட்ட அருணா கொடியை கொண்டு போய் அடகு கடையில் அடகு வச்சுட்டு பணத்தை வாங்கிடுச்சு. கடைசியில் அந்த நகை மூலியமாக தான் வந்து இளமதிக்கு உண்மை தெரிய வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.